ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு இர்ஃபான் ரிவ்யூ. இந்த வீடியோவில் என்ன படத்தோட ரிவ்யூ பார்க்க வந்திருக்கோன்னா, இந்த வாரம் ரிலீஸ் ஆகி ரொம்ப சக்ஸஸ்ஃபுல் ஓடிட்டு இருக்க பைசன் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க வந்திருக்கோம். இந்த படத்தை மாரி செல்வராஜ் அவர் தான் டேர் பண்ணிக்கான்னு சொன்னாங்க. சூப்பராக இந்த படம் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. இந்த படத்தோட ரிலீஸ் என்ன பார்க்குறதுக்கு முன்னாடி யாரும் புதுசாக சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பத்தில் பெல் ஒரு கால் வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ டாட்டா நோட்டிஃபிகேஷன் இருக்கும். பைசன் இந்த படத்தில் துருவ விக்ரம் அவங்க ஹீரோவாக நடிச்சிருக்காங்க, ஹீரோயினாக நடிச்சிருக்காங்கன்னு சொன்னாங்க. இது மாதிரி படத்தில் ஏகப்பட்டவர் இருக்காங்கன்னு சொல்லிட்டு போனால் பசுபதியோட ஆக்டிங் எக்ஸலண்ட்டாக பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி நம்ம இவங்கள சொல்லி ஆகணும், வில்ல கேரக்டரில் பொறுத்தளவு 2 பேர்த்த ரொம்ப ஸ்ட்ராங்காக போட்டிருக்காங்க. அதெல்லாம் ஒவ்வொரு கேரக்டர் வைஸ் அதே மாதிரி படத்தோட ரோலிங் என்ன பேரில் பண்ணியிருக்காங்க எல்லாமே பார்த்துலாம். யாரும் புதுசாக அம்சாலும் வந்துன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள் தெரிவித்துக்கொள்ளி இப்போ ஸ்டோரி லைனுக்குள்ளே போயிடலாம். அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்களுங்க. எல்லாம் சேஃபாக கொண்டாடுங்க, சேஃபாக பட்டாசு வெடிங்க, சந்தோஷமாக இருங்க. இப்போ வாங்க அப்டேட்குள்ளே போயிடலாம். பைசன் இந்த படத்தில் பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கில் 1994 காட்டுறாங்க. அதாவது நம்ம பாண்டியராஜனுக்கும் கந்தசாமிக்கும் பார்த்திங்கன்னா பிரச்சனை தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குது. 2 பேரும் தனித்தனியாக இருக்காங்க. இந்த ஜாதிக்காரவங்க அந்த ஜாதிக்காரவங்க போகக்கூடாது, அந்த ஜாதிக்காரவங்க இந்த ஜாதி கூட வரக்கூடாது. சப்போஸ் எங்கேயோ பார்த்து ஏதோ மாட்டிக்கிட்டாங்கன்னா அது ஒரு பகையை வச்சு கத்தி எடுத்து போட்டு தள்ளுறதான் இவங்களோட வேலையை வச்சுக்கிறாங்க. இதில் வாழ்ந்துட்டு இருக்காரு நம்ம பாண்டியராஜன் டீமில் இல்லாமல் கந்தசாமி டீமில் கிராமத்துக்குள்ளே வாழ்ந்துட்டுருக்காங்க. நம்ம படத்தோட ஹீரோ, அப்பா, ஹீரோயின் இவங்கெல்லாம் சேர்ந்து வாழ்ந்துட்டுருக்காங்க. சுப்பிரமணின்னு ஒருத்தர் இருப்பார். அவர் தான் பார்த்திங்கன்னா ஒரு நிமிஷம் சுந்தரம்னு பார்த்திங்கன்னா ஹீரோயினோட அப்பாவோட பேர். சுந்தரமுக்கு பார்த்திங்கன்னா தொடர்ந்து கபடி விளையாடுறது ரொம்ப ஆர்வம் காட்டுவார். கபடி விளையாண்டே இருக்கும்போது அது துருவ விக்ரம் சின்ன வயசில் பார்த்துருவார். பார்த்து அந்த கபடி நம்ம விளையாண்டு நேஷ்னல் அளவுக்கு நம்ம போகணுன்னு நினச்சி மனசில் ஒன்று வச்சுக்கிறாரு. ஸ்டார்டிங்கில் பார்த்திங்கன்னா அவர் ஸ்கூலில் இந்த சாப்பாடெலாம் நம்ம திருடி வச்சு சாப்பிடுவோம் பாருங்க. அதாவது ஸ்கூலுக்கு வந்த உடனே ப்ரேயர் நடந்துட்டுருக்கும், நம்ம டிஃபன் பாக்ஸில் சாப்பிட்ருப்போம். அந்த கான்செப்டில் வச்சு கொண்டு வராங்க. இதை பார்த்த வாத்தியார் என்ன பண்ணுறாருன்னா, அவங்க அம்மாவை கூட்டு வா அப்படின்னு சொல்லி அவருக்கு பார்த்திங்கன்னா கபடி ஆர்வம் இருக்குது பாருங்கள். கிரவுண்டை சுற்றி ஓடிக்கிட்டே இருக்கார். ஓடிட்டே இருக்கும்போது துருவ விக்ரமோட அம்மா பார்த்திங்கன்னா கிட்டானோட அம்மா பார்த்திங்கன்னா பாம்பு கடிச்சு கொன்று சாகிற நிலைமையில் இருப்பாங்க. கோமா ஸ்டேஜ் போயிடுறாங்க. காரில் தூக்கிட்டு வரும்போது பின்னாடியே ஓடி வருவார் துருவ விக்ரம். அதை ஞாபகப்படுத்துகிற மாதிரி நிறைய விஷயம் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம பசுபதியோட ஆக்டிங், கிட்டாவோட அப்பா பார்த்திங்கன்னா பயங்கரமாக போராடுறாரு. அவ்வளோ தூரம் சொல்கிறாரு கபடி விளாட வேணாம். அதே மாதிரி அடிக்கடி பாண்டியராஜன் டீமுக்காக இருக்கட்டும், நம்ம கந்தசாமி டீமுக்காக இருக்கட்டும், 2 பேத்துக்கு பகை தானே. இது துருவ விக்ரம் ஒரு இடத்துக்கு போகும்போது ஒரு பிரச்சனை இழுத்து விட்டுறாங்க. அந்த இடத்துக்கு பார்த்திங்கன்னா கந்தசாமி ஆளுங்க அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அங்கே எங்களோட ஜாதியோட பொருளில் தொடக்கூடாது, ஆளுகளே தொடக்கூடாது. ஒரு ஆடு தான் லைட்டாக உரசும், அதுக்கு பஸ்ஸில் சண்டை போட்டுக்குவாங்க. சீன் பை சீன் பார்க்கும்போது ஒரு க்ரைம் த்ரில்லர் மூவின்னு சொல்லாங்க. ஆனால் இந்த படம் ஃபேமிலியோட பார்க்கலாமான்னு கேட்டிங்கன்னா பார்க்க முடியாதுன்னு நம்ம சொல்ல முடியாது, கண்டிப்பாக பார்க்கலாம். ஆனால் ஒரு சில இடத்துல மட்டும் பார்த்திங்கன்னா அந்த கொஞ்சம் ஸ்க்ரீன் கட் பண்ணிக்கலான்னு என்னோட கருத்தாக இருக்குது. மித்தபடி படத்தில் எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. படத்தோட ஏம் என்னென்னா, நம்ம ஹீரோயின் நேஷ்னல் அளவுக்கு கபடி விளையாண்டு ஜெயிக்கணும் ஆசைப்பட்றாங்க. ஜப்பானுக்கும் பாகிஸ்தானுக்கும், ஜப்பானில் நடக்குது மேட்ச்சு, பாகிஸ்தானுக்கும் நம்ம இந்தியாவுக்கும் மேட்ச் நடக்க போகுது. கிளைமேக்ஸில் ஜெயிச்சாங்களா ஜெயிக்கலையா, அதுக்காக என்னென்ன கஷ்டப்படுறாரு ஹீரோ, அதுதான் இந்த படத்தோட ஒன்லைன் சொன்னே சொல்லாங்க. படம் ஆல்மோஸ்ட் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் எமோஷனலாக கொண்டு போய்ட்டு செகண்ட் ஹாஃப்லேயே கொஞ்சம் எமோஷனலாக கொண்டு போயிட்டாங்க. ஆல்மோஸ்ட் படம் பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்லாங்க. இந்த படத்துக்கு நான் கொடுக்குற ஸ்டார் எவ்வளோன்னா 10க்கு கண்டிப்பாக 9.8 ஸ்டார் கொடுப்பேன்னு சொன்னாங்க. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஸ்க்ரீன் பிளே பக்கவாக இருந்துச்சு. மாரி செல்வராஜ் படம்னாலே கண்டிப்பாக அடுத்தடுத்த படம் கம்பேக் கொடுத்து தான் வராரு. வாழைப்படம் பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சுக்கும், அது ரியல் ஸ்டோரி தான். அதே மாதிரி இந்த கபடி விளையாடுறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறாரு, அந்த பைசன் சொல்லி டைட்டில் எதுக்கு வச்சுருக்காங்க, இந்த படத்தை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஆக்டிங் வைஸில் எல்லாமே பிச்சு வதறியிருக்காங்க. பாண்டியராஜனுக்கும் நம்ம கந்தசாமிக்கும் 2 ஜாதி சேர்ந்தவங்களுக்கு சண்டை ஏற்படுது. அந்த பகை எதனால ஏற்படுதுன்னு இன்னும் கொஞ்சம் டீப்பாக சொல்லியிருக்கலாமா என்னோட கருத்தாக இருக்குது. உங்களோட கருத்து என்னவா இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டேஸ். பை விவர்ஸ்.